ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங்ல ஒரு ஸ்பெஷல் எபிசோடு பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சோலோ லெவலிங் சீசன் 2 அனிமியை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவரா டம்மி பாபா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. அவர் வேற யாரும் இல்ல, த ஒன் அண்ட் ஒன்லி ஜப்பான் எஸ் ரேங்க் ஹண்டர் கோட்டோ ரியூஜி. சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடுக்கு வந்தவன் நம்ம தலைவன் ஜின்வுக்கிட்டே அம்பிழ்த்திருப்பான். அவ்வளோ மாசான கேரக்டர் மாதிரி காட்டிட்டு நம்ம பெரு கையால ஒரே அடியில மறுகிய சாலாவாயிருப்பான். என்னடா அவன் இவ்வளோ பில்டப் பண்ணா, கடைசியில ஒரே அடியில செத்து போயிட்டான், என்னடா இவனை பெரியாள் நினைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இவனை ஓட்டியிருப்போம். ஆனா இவனோட ஆரிஜின் ஸ்டோரியில அச்சோ இவரை பத்தி இவர்கிட்ட கேட்கறத விட மத்தவங்கள்ட்ட போய் கேட்டா, அச்சோ அவர் கொஞ்சம் பயங்கரமான ஆளுப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவான்ற மாதிரி பாக்குறவ எல்லாருமே ஐயோ இவரான்ற மாதிரி ஒரே பில்டப் தான். அப்படி இந்த கோட்டோ ரியூஜி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டான்றத இவனோட ஆர்ஜி ஸ்டோரியில பாத்திரலாமா. இவனோட ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இவனோட பினிஷிங் தான் சரியில்லை. சரி வாங்க நம்ம இப்போ கோட்டோ ரியூஜியோட ஆர்ஜி ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஸ்டார்டிங்ல கோட்டு சுட்டு போட்ட 3 பேரு எதையோ வாய பொளந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. அங்க அந்த கோட்டு சுட்டு போட்ட பொண்ணு, ஐயோ என்னது இதுக்கு சாத்தியமே இல்லையே, மிஷின்ல எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சா, நீங்க ஒருத்தனை ரிப்பேரை கூட்டு வந்தீங்களே அவன் ஏதாச்சும் மாத்தி கீத்தி பட்டன் அமைக்க கூட்டு போயிட்டானா, இதுக்கு எப்படி சாத்தியம், மிஷின் எரர்னு காட்டுது, இது எப்படி எரர்னு காட்டும், ஐயோ அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சாக்காகி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறமா தான் தெரியுது, அங்க பார்த்தா இந்த மானா பவரெல்லாம் மெஷர் பண்ணும் பாத்தீங்களா, பெரிய மேஜிக் பாலு, அது முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க, இவரோட மானா பவரை அளக்கவே முடியல, அதனால இந்த மிஷினே எரர் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இவர்கிட்ட மானா பவர் இருக்குதா, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பவரை மெஷர் பண்ண முடியாதுன்னா ஜப்பானுக்கு புதுசா ஒருத்தர், அதாவது புதுசா அப்படி சொல்லிட்டு வாய பழக்க பக்கத்துல இருந்த ஒருத்தன், ஆமா புதுசான்னு இழுக்காத, என்ன எஸ்ராங்கட்ட தானே சொல்ல வர, புதுசா ஒரு எக்ஸ்ட்ராங்கன்று நம்ம ஜப்பானுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம கோட்டோ ரியூஜி. சித்தப்பு நீங்க எங்கன்ற மாதிரி மாஸ்க் காட்டி நின்று இருக்காப்புல நம்ம கோட்டோ ரியூஜி. ஆனா பந்தாவா போஸ் கொடுத்து நிக்கிறதுல நம்ம கோட்டோ ரியூஜிய மிஞ்சிக்க முடியாதுங்க. சும்மா மாசா நின்றுட்டு சொல்லுவா பாருங்க, வாத்தாசிவா நம்மயவோ கோட்டோ ரியூஜி, என் பேரு கோட்டோ ரியூஜி அப்படின்ற மாதிரி கெத்தா நிப்பான். அப்புறமா இவன் கோட்டோ ரியூஜி எஸ்ராங் ஹண்டரா மாறினது நியூஸ் சேனலுக்கு எல்லாத்துக்குமே தெரிய, ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் முன்னாடி நியூஸ் ரீடர் நியூஸ் வாசிட்டு இருப்பாங்க. நமது ஜப்பான் நாட்டிற்கு புதிதாக ஒரு எஸ்ராங் ஹண்டர் கிடைத்துள்ளார், அவருடைய பெயர் கோட்டோ ரியூஜி. இவருடைய சக்தி என்பது மற்ற எஸ்ராங் ஹண்டரை விட ரொம்பவே வித்தியாசமாகவும் அதிகமாகவும் உள்ளது. இவரை மக்கள் திடீர் தளபதி, குட்டி தளபதி என்று அன்போடு அழைத்து வருகிறார்கள். இவரால் என்ன முடியாது, இவரால் எல்லாமே முடியும். இவர்தான் கோட்டோ ரியூஜி. சமீபத்தில் டஞ்சன் பிரேக் ஆகி நகரத்துக்குள் வந்த மான்ஸ்டர்களை ஒத்தையாளக நின்று அடிச்சு துவம்சம் செய்து விட்டார் கோட்டோ ரியூஜி. அதை பார்த்த மக்கள் வாயை பிளந்து கோட்டோ என்று உற்சாகமாக வரவேற்றார்கள் இந்த திடீர் தளபதி கோட்டோ ரியூஜிவை. அப்படின்னு நியூஸ் சேனலு, டிவி, நியூஸ் பேப்பர்னு எல்லா இடத்துலயும் கோட்டோ ரியூஜியை சும்மா புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஊருக்குள்ள ஒரு டஞ்சன் பிரேக் ஆகி உள்ள இருந்து பயங்கரமா பெரிய சைஸ்ல இருக்க அந்த உல்ஃப் மாஸ்டர்லாம் அப்படி டஞ்சன் கேட்டுக்குள்ள வெளியே வரும் பாருங்க. அங்க சண்டைக்கு போன அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவானுங்க. டே ஓடுகடா என்னடா இத்தா தண்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த உல்ஃப் மாஸ்டர்லாம் விட்டாம அப்படி பறந்து வந்து அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கும் பாருங்க. அங்க இருக்க ஒரு ஹண்டர் அடி வாங்கிட்டு சண்டை போட முடியாம உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், டே ஹண்டர் அசோசியேஷன் எங்கடா போனீங்க, உங்களுக்கு தகவல் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, யாராச்சும் வாங்கடா, உங்களை நம்பி நாங்க இங்க சண்டை போட்டா தனியா விட்டுட்டீங்களடா, ஏதாச்சும் ஒரு எஸ்ராங்கன்று வரலனா எங்க கதை இங்கேயே முடிஞ்சிருமே, உங்களுக்கு போய் மாசம் சந்தா கட்டின மத்தியா என்ன சொல்லுண்டா, முதல்ல உங்களுக்கு காசு கட்டுறதை நிப்பாட்டணும், போச்சு அவ்வளவுதான், என் வாழ்க்கைக்கு எப்படியோ போகுதே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப டக்குன்னு முன்னாடி யாரும் கெத்தா நடந்து போவாங்க. அவங்கள பார்த்துட்டு இவனும், யாரு இவன் கெத்தா நடந்து போறான், ஏய் யாருப்பா நீ, யாரு நீயாடா, ஏய் எஸ்ராங் ஹண்டர் கோட்டோ ரியூஜி அப்படின்ற மாதிரி செம்ம பில்டப்பு. கோட்டோ ரியூஜி வருவான் பாருங்க, வாத்தாசிவா சியோனி நிஞ்சஸ் கோட்டோ ரியூஜி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்டா, என் பேர் கோட்டோ ரியூஜி அப்படின்னு கெத்தா வந்துட்டு ஸ்வாட எடுப்பான் பாருங்க. அங்க இருக்க அந்த உல்ஃப் மாஸ்டர் சும்மா சரசரன்னு வெட்டி வீச ரத்தம் தெரிக்க பார்த்தா
அங்க இருக்கிற ஒரு வூல்ஃப் மாஸ்டர் மிஞ்சாது, எல்லாம் செத்து கிடக்கும். இவன் சும்மா மாசா நிப்பான் பாருங்க கோட்டோ ரியூஜி. அங்க இருக்க வூல்ஃப் மாஸ்டர் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு அதோட போனத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா மக்கள் எல்லாருமே கோட்டோ ரியூஜி, கோட்டோ ரியூஜி, நீ வேற லெவல் கோட்டோ, பாரு இவன் மற்ற ஹண்டர்ஸ் எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த ஹண்டர் அசோசியேஷன் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். இவன் பாரு தனியா இங்க வந்து மொத்தமா எல்லாத்தையுமே கொண்டுட்டான், இவன் தனியா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இதை பேசிட்டு இருப்பான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இவன் சாதாரண ஆள் இல்ல, நாடி நரம்பு ரத்த சாதம் எல்லாத்திலுமே வெறி பிடிச்சு போனவன், இவன் ரொம்ப பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்ல இன்னொருத்த கத்துவான், அடே இவன் ஒரு சாதாரண எஸ்ராங் ஹண்டர் இல்லடா, இவன் நேஷனல் லெவல் ஹண்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப். இவனுங்க புகழ்ற புகழ்ச்சியில அவன் போய் சேர்ந்துருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஓவரா புகழ்றானுங்க. அதை கேட்டு அந்த கோட்டோ ரியூஜி, இவனுங்க என்னடா இந்த அளவுக்கு புகழ்றானுங்க, இவனுங்க சொல்றதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன், ஏன்னா நான் கோட்டோ ரியூஜி, எனக்கு நான் யாருன்னு நல்லா தெரியும். எனக்கு முக்கியமான ஒண்ணு, நான் இந்த ஜப்பான் நாட்டை பாதுகாப்பா வைக்கணும், அது மட்டும்தான். இவங்க சும்மா புகழ்வாங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிச்சுன்னா காரி காரி துப்புவாங்க, இவங்களெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டோ ரியூஜி மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அங்க அந்த சீனை கட் பண்ணா பிரஸ் மீட்ல எல்லாருமே கேமரா வச்சுட்டு கோட்டோ ரியூஜி கோட்டோ ரியூஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா கோட்டோ ரியூஜி ஆப்போசிட்ல நின்றுட்டு, இதுதான் என்னோட புது கில்டு, பிளேடு கில்டு, இங்க நான் தான் தலைவன், இந்த பிளேடு கில்டு என்னோட தலைமையில தான் இருக்கும், இந்த ஜப்பான் நாட்டு மக்களை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன், ஏன்னா நான் தான் கோட்டோ ரியூஜி அப்படி சொல்லிட்டு அவன் கெத்தா சொல்லிட்டு இருக்க. அங்க கட் பண்ணா ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன்ல யாரை காட்டுறாங்க பாருங்க, அந்த ஹண்டர் அசோசியேஷனோட லீடரு. இங்க எப்படி கொரியால எப்படி நம்ம சேர்மன் கோவோ, அங்க ஜப்பான்ல வந்தாங்க மாட்சுமோட்டோ, வாயில தம் வச்சுட்டு கெத்தா இருந்துட்டு சொல்லுவான் பாருங்க, என்னது நம்மளோட ஹண்டர் அசோசியேஷன் ஈவெண்ட்டுக்கு வராம அந்த கோட்டோ ரியூஜி தனியா பிரஸ் மீட்டை வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனை தெரியல, சோலோ லெவலிங் சீசன் 2 அனிமில 10 எஸ்ராங் ஹண்டரை அனுப்பி வைக்கிறேன், பெரிய பெருமை பீத்துறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சாவடிச்சிருப்பானே இவன் தாங்க. ஆளு பார்க்க தான் ஓவர் சீனு, பண்றது எல்லாமே வேஸ்ட் தான், இவன் பண்றது எல்லாமே கடைசியில தப்பா தான் போய் முடியுது. சரி வாங்க அந்த மாட்சுமோட்டோ அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட, என்னடா நம்ம ஈவெண்ட்டுக்கு வராம அவன் தனியா ஒரு ஈவெண்ட்டை நடத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் அசிஸ்டன்ட், ஆமாங்க சார் அவன் என்ன பண்றான் பாருங்க, அவன் எஸ்ராங் ஹண்டரா இருக்கிறதுனால நம்ம ஈவெண்ட்டுக்கு வராம தனியா ஒரு ஈவெண்ட் நடத்துறான், என்னதான் அவன் எஸ்ராங் ஹண்டரா இருந்தாலுமே இப்படி மரியாதை இல்லாம நடத்தக்கூடாதுல்ல சார், நீங்க யாரு, நீங்க ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷனோட லீடரு, உங்களை மதிக்காம அவன் பாட்டுக்கு தனியா ஒரு ஈவெண்ட் நடத்துறானா, உங்களை பத்தி அவன் மனசுல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கான், நீங்க என்ன வேஸ்டா, தத்தியா, முண்டமா, அறவேக்காடா, அரக்கிருக்கா, லூசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சிட்டு இருப்பானா சார், என்ன தைரியம் சார் அவனுக்கு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த மாட்சுமோட்டோ, டே 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 நிறுத்துடா, நீ சொல்றத பார்த்தா அதெல்லாம் அவன் மனசுல நினைக்கிற மாதிரி தெரியலையே, நீ உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட், அஜய்யா சார் இல்ல சார், அவன் அப்படித்தான் சார் நினைச்சிட்டு இருப்பான், பாத்தீங்களா நம்ம ஈவெண்ட் வச்சுமே அவன் வரலன்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், உங்களை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் பாருங்க சார், தத்தி முண்டம் அரவேக்காடுன்னு எதோ நினைச்சிட்டு இருப்பான், நிறுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு மாட்சுமோட்டோ நிப்பாட்டிட்டு, சரி விடுடா அவன் எஸ்ராங்கன்ட்டு, அதனால அவன் அப்படி திமிர் காட்டுவான், அவன் பவர்ஃபுல் தானே இருந்தாலும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட், சார் என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க, அவன் இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கா, நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் எந்த அளவுக்கு கெத்து காட்டுறான் தெரியுமா சார், பந்தா பண்றான் சார் ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல. அதை கேட்டு மாட்சுமோட்டோ, அவன் அதுக்கு தாண்டா லாய்க்கு, அவனுக்கு பந்தா காட்ட நல்லா வருது இல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்சுமோட்டோ சிரிச்சிட்டு இருக்க. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கோட்டோ ரியூஜி அவனோட ஆபீஸ்ல நின்னுட்டு மொபைல்ல பாப்பான். பார்த்தா என்னது நான் நேஷனல் லெவல் ஹண்டரா, என்னடா எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த பேர்லாம் வேண்டாப்பா, நான் ஒரு சாதாரண ஹண்டர் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அவன் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் சொல்லுவான், சார் நீங்க என்னதான் அப்படி சொன்னாலுமே ஊர் ஃபுல்லா இதே தான் சார் பேச்சு, இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இவெல்லாம் வேஸ்ட்டா, இவன் வெறி எஸ்ராங் ஹண்டர் தான், இவன் எதுக்குடா நேஷனல் லெவல் ஹண்டர்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டே இவன் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கனால நம்மளுக்கு இருக்கிற ஹண்டர் அசோசியேஷன் சப்போர்ட்டும் ஸ்பான்சரும் அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை உருவாகுது, நம்மளுக்கு ஸ்பான்சர் வரதும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு கோட்டோ ரியூஜி, இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு எஸ்ராங் ஹண்டர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அவன் அசிஸ்டன்ட், சார் என்ன சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்களை ஊர்ல ஒரு பக்கம் கழிவு துப்புறாங்க, இன்னொரு பக்கம் பாராட்டுறாங்க, இந்த மாதிரி குழப்பம்லாம் இருந்தா நம்ம கில்டுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும் சார், நீங்க எஸ்ராங் ஹண்டரா இல்ல நேஷனல் லெவல் ஹண்டரா, இதை கண்டிப்பா நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும் சார், இல்லைன்னா போற போக்க பார்த்தா இவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு கோட்டோ ரியூஜி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான்,
எனக்கு இதெல்லாம் பத்தி கவலை இல்லை. மக்கள் என்ன சொன்னா எனக்கு என்ன, அவங்க திடீர்னு பாராட்டுவாங்க, திடீர்னு கழுவி ஊத்துவாங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், இந்த ஜப்பான் நாட்டை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செல்லுல இருக்க மெசேஜ் எல்லாம் படிப்பான் பாருங்க. அதே தாங்க ஒருத்தன் சொல்றான், டே இவன்லாம் வேலைக்காக மாட்டான்டா மச்சான், ஓவர் பில்டப், இவனை போய் நேஷனல் லெவல் கண்ட்ற சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்னன்னா, டே அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவன் போட்ட சண்டையில தெரியலையா, அவன் ஒரு நேஷனல் லெவல் கண்ட்ரு இருக்க பவர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்லுவான், டே நம்ம ஜப்பான் நாட்டுல ஓப்பன் ஆனது எல்லாமே பி ரேங்க் கேட்டு ஏ ரேங்க் கேட்டுன்ற மாதிரி எஸ் ரேங்க் கண்ட்ரெல்லாம் ஈஸியா தோக்கடிக்கிற கேட்டு தான் இங்க ஓப்பனா இருக்குது. கொரியால ஓப்பன் ஆன மாதிரி எஸ் ரேங்க் கேட்ட போய் இவன் போய் அடிப்பானா, இவன் இங்கேயே சீனா போட்டுட்டு இருக்கான், இவெல்லாம் வெத்துடா, இவனை போய் நேஷனல் லெவல் கண்ட்ரு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிரிச்சிட்டு இருப்பான் பாருங்க அந்த மெசேஜ்ல. அதை பார்த்துட்டு கோட்டோ ரீஜ் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னது ஒரு அளவுக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும், இவனுங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் வேலைக்காகாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் கோட்டோ ரியூஜி, நான் வெறும் எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அமெரிக்கால இருக்கிற தாமஸ் ஆண்ட்ரே நேஷனல் லெவல் ஹண்டர், சைனால இருக்கிற லியூசி கேங் நேஷனல் லெவல் ஹண்டர், இவங்க கூட என்னால் போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்றது டவுட்டு தான். இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவேன்னு எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும், நான் ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர் அளவுக்கு பவராக மாறுவேன், என்னதான் நான் எஸ் ரேங்க் ஹண்டராக இருந்தாலுமே நான் கோட்டோ ரியூஜிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே கெத்தா பேசிக்கிட்டு அப்படியே கட் பண்ணா ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்ல போய் நிப்பான். அங்க போய் நின்னுட்டு மாட்சுமோட்டோ முன்னாடி போய் நின்று சொல்லுவான், வணக்கம் சேர்மன் மாட்சுமோட்டோ அப்படின்னு கோட்டோ ரியூஜி போய் சொல்ல, அங்க பார்த்தா அந்த சேர்மன் மாட்சுமோட்டோ கோட்டோ ரியூஜை பார்த்துட்டு சொல்லம் வாச்சலாம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கோட்டோ ரியூஜி சொல்லுவான், நான் ஒரு முக்கியமான டீல பேச வந்திருக்கேன். கொரியால ஜேஜோ ஐஸ்லாண்ட்ல டஞ்சன் பிரேக் ஒன்று ஆயிருக்காமே, உள்ள இருந்து மார்சன் நிறைய வந்திருக்காமே, அங்க நான் போகணும். அது எஸ் ரேங்க் கேட்டு தானே, அந்த எஸ் ரேங்க் கேட்டில் இருக்க மார்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளி நான் யாருன்னு எல்லாத்துக்குமே காட்டணும். அங்க என்னோட பிளேட் கில்டு, அந்த பிளேட் கில்டு சார்பா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோட்டோ ரீச் வந்து கேட்பான். அப்படின்னா ஆடு தானா வந்து தான் தலையை கொடுத்துருக்குது, பேசாம ஜப்பாலியா இருந்துக்கலாமே, போய் தேவையில்லாம பெரு கையால சாகணுமா, எதுக்கு இந்த வெட்டி பந்தா, இதுக்கு தான் ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பேசாம அவன் ஜப்பான்ல இருந்தா நான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்னு சீனை போட்டு சுத்தி இருக்கலாம்ல, போய் தேவையில்லாம பெரு கையில செத்து போயிட்டான். இவனை போய் மாட்டிக்கிறான், என்ன பண்றது. அவன் இந்த கோட்டோ ரீச் அப்படி சொல்றதை கேட்டுட்டு அந்த சேர்மன் மாட்சுமோட்டோவோ, அப்படியா நீ அங்க போய் அங்க இருக்க மார்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு பேரு வாங்கணும்னு நினைக்கிற, சரி இருக்கட்டும், ஆனா நீ உன்னோட அந்த பிளேடு கில்டு இருக்கு பத்தியா, அதோட பேர்ல போக முடியாதுப்பா, என்னோட ஹண்டர் அசோசியேஷன் இந்த கில்டுக்கு கீழே தான் நீ போக முடியும், என்னோட கண்ட்ரோல தான் நீ போற மாதிரி இருக்கும், நீ தனியால போற மாதிரி இருக்காது. நீ அங்க போய் ஜெயிச்சாலுமே கோட்டோ ரியூஜி பிளேடு கில்டுல போய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வராதுமா, ஹண்டர் அசோசியேஷன் மாட்சுமோட்டோ அனுப்பி வச்ச கோட்டோ ரியூஜி தான் ஜெயிச்சாருன்னு வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கோட்டோ ரியூஜி, இப்போ எனக்கு இந்த கில்டு முக்கியம் இல்ல, நான் யாரு, கோட்டோ ரியூஜி யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றது மட்டும்தான் முக்கியம், அப்படின்னா பரவாயில்ல நான் உன்னோட ஹண்டர் அசோசியேஷன் கில்டுக்கு கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டோ ரியூஜி ஒத்துக்குவான். பாருங்க சாவறதுக்கு எவ்வளோ அவசரம் கோட்டோ ரியூஜிக்கு, அவன் ஒத்துக்கிட்டு சொல்ல, அதை கேட்டுட்டு அவன் இருக்க மத்தியில் மாட்சுமோட்டோ, அப்படின்னா உனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை நான் புக் பண்ணிக்கிறேன், உன் கூட இன்னும் நிறைய எஸ் ரேங்க் ஹண்டர் வருவாங்க, போய் ஜாலியா வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கோட்டோ ரியூஜி, சரிடா மாட்சுமோட்டோ போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம கொரியாவுக்கு கிளம்புறதுக்காக போவான் பாருங்க, ஜேஜு ஐஸ்லாண்ட் ரைடுக்காக. அவ்வளோதான், இப்போ போனவன் தான் அதோட போயிட்டான், அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது. கோட்டோ ரியூஜி கதையை கேட்டாலே மாசம் ஸ்டார்ட் ஆகி லூஸா முடிஞ்சிருச்சு. கோட்டோ ரியூஜி பார்க்க பாவமா இருக்கான்னு நினைக்கிறவங்கலாம் கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பெருதான் சும்மா கெத்து அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த ஸ்பெஷல் எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.